அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, இயேசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, அந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். ஐசாயா 55th chapter 8th verse. For my thoughts are not your thoughts, neither are your ways my ways, declares the Lord. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வசனத்தை கொடுத்தரே, ஸ்தோத்திரம் ஐயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் யாவரையும் நீங்க வழி நடத்தி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். இயேசுவே, உம்முடைய சித்தத்திற்கு எங்க வாழ்க்கை அர்ப்பணித்து வாழ தகுதிப்படுத்துங்க. தேவ சித்தம், தேவ திட்டம் என்னவென்று அறிந்து எங்க வாழ்க்கையை நடக்க கிருபை செய்யுங்க இயேசுவே. ஒரு ஆவிக்குரிய புரிதல் எங்களுக்கு தாங்க, தெளிவுபடுத்துங்க இயேசு ராஜாவே. அந்தகார கிரியைகள் எழுப்பிக் கொண்டே இருக்கு. உம்முடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்க உம்முடைய ஒளியை வீசுகிற பாத்திரவன்களாக இருக்க வேண்டும். அதற்கு எங்களை ஆளுகை செய்யுங்க. எங்கள் குறைகளை மன்னிங்க, எங்க பாவக்கரைகளை கழுவுங்க இயேசுவே. ஒவ்வொரு நாளும் அர்ப்பணித்து வாழ கிருபை செய்யுங்க. உமக்கு பிரியமான வாழ்க்கை நாங்க இருக்க வேண்டும் அப்பா. அது என்னவென்று புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு நிற்க எங்களை தகுதிப்படுத்துங்க. Teach us to have an intimate relationship with you, Jesus Christ. இயேசுவும் நானுன்ற ஒரு நல்ல உறவை எங்களுக்கு தாங்க. வேதத்தை தியானிக்கிற பழக்கம், ஜெபிக்கிற பழக்கம் எங்க வாழ்க்கையில் இருக்க வேண்டும் இயேசுவே. ஆவிக்குரிய புரிதல் எங்களுக்கு வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஜெபிக்கிற ஒரு ஜெபவாஞ்சையை எங்களுக்கு தருவீராக இயேசுவே. இப்பொழுது கேட்கிற யாராக இருந்தாலும் இதை தடை பண்ணுகிற எல்லா அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க. முடிவு பரியந்தம் உம்மை சார்ந்திருக்க கிருபை செய்யுங்க ஐயா. எங்க சுய புத்தி வேணாம். சுய புத்தியின் மேல் சாராமல் கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு அதன்படி நிக்கிறவனே கடைசி வரைக்கும் நிலைநிற்க முடியுமாப்பா. எங்களை ஆளுகை செய்யுங்க. The Holy Spirit of God, please take full control over us. இது கேட்கிற யாராக இருந்தாலும் அவங்க நீங்க ஆளுகை செய்யுமா ஜெபிக்கிறோம். அவங்கள தொடுங்க, அவங்கள வழிநடத்துங்க இயேசுவே. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியலன்னு கன்ஃபியூஸ்டாக இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் தொட்டு விடுதலை ஆக்குங்க. அவங்கள ஆளுகை செய்யுங்க. அவங்களுக்கு ஒரு தெளிந்த புத்தி உள்ள ஞானத்தை தாங்க. Give them the clarity to move forward, Lord Jesus. Help them, Almighty God. நீங்கள் அவங்கள வழி நடத்தி தருமா தாழ்த்தி கேட்குறோம். பொறுப்பெடுத்த ஆளுகை செய்யுங்க. எது செஞ்சா என் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஆளுகைக்குள்ள எங்களை கொண்டு வாங்க இயேசுவே. நீர் இல்லை என்றால் நாங்கள் ஒருபோதும் நிற்க முடியாது இந்த உலகத்துல. எங்களோட பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. உம்மிடம் முழுவதுமாக அர்ப்பணித்து வாழ எங்களை தகுதிப்படுத்துங்க இயேசுவே. அன்றைய நேரத்துல நாங்க ஒன்று யோசிப்போம், ஆனா நீங்க எங்களுக்கு அதை விட பெரிதான காரியங்கள் வைத்திருப்பீர். அதை புரிந்து கொண்டு அதன்படி நடக்க கிருபை செய்யுங்க இயேசுவே. ஆனா நீங்க எங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம், காரியங்கள் எல்லாமே மேலானவைகள். பரலோக ராஜ்யத்தை குறித்திருக்கிற காரியங்கள் மற்றும் எங்களை பிறருக்கு ஆசீர்வாதம் பாத்திரவன்களாக நீங்க எங்களை வழிநடத்துவீர் இயேசுவே. நாங்க அநேக காரியங்கள் பார்க்க முடியலன்னா கூட நாங்க ஜெபிக்கிறப்போம், நீங்க எங்களுக்காக ஒரு காரியம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். அதற்காக ஸ்தோத்திரம் தேவனே. உண்மையை சார்ந்த நிக்கிற பாத்திரவன்களாக எங்களை தகுதிப்படுத்துங்க, உருவாக்குங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க இயேசுவே. இன்றைக்கு யாரர் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. உங்க காரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.